அங்க கட்சியில வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, புஷி ஆனந்த் தான் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. அவர் வந்து ரொம்ப பதட்டமா இருக்காராம். அவர் விஜயோட யாருமே நெருங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். அப்படின்னா எப்படி ஒரு கட்சியை நடத்த முடியும்? உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்ப ரீசெண்டா ஒரு ஆப் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு விஜய் பனையூருக்கு வந்திருந்தாரு. வந்து ஆப் ரிலீஸ் ஆகுது. ஆப் ரிலீஸ் ஆகும்போது ஆரோக்கியதாஸா மேடைக்கு கூப்பிடுறாரு. புஷி ஆனந்த் ஏஞ்சி ஓடுறாரு. அவரு தெளிவா இவரும் வெவ்வேறு இடத்துல உட்காந்துருக்காங்க. அவரு தான் கூப்பிடுறாரு. இவர் ஏஞ்சி ஓடுறாரு. ஓடி போய் விஜய் பக்கத்துல போய் நிற்கிறாரு. விஜய் அதை தடுக்கல. யாரோ ஒருத்தர் வந்து அதாவது டாப் லெவல்ல விஜய் நியமிச்சிருந்தா அவங்கள யாரும் கூப்பிட்டா கூட இவர் டிஸ்டர்பா வராராம். ஃபங்க்ஷன்லயே நடந்த இன்னொரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு எல்லாரும் சாப்பாடு போட்டுருக்காங்க. 350 பேர் எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் சில பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க சாப்பிடுறதுக்கு. 1 மணிக்கு இலை போட்டுட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. அங்க சமையல்காரர் வந்து சர்வ் பண்ண போறாரு. சமையல் கலைஞர்கள் சர்வ் பண்ண போறாங்க. இதுக்கு நடுவுல புஷி ஆனந்த் அப்பப்போ போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு போயிட்டு போயிட்டு வராரு. அவர் பாட்டுல வராரு போறாரு. இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கானே, இலையை போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு கண்டுக்கவே இல்லை அவரு. அவர் பாட்டுல போயிட்டு வராரு. போன்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போன் வராங்க போயிட்டே இருக்காரு. மணி 1:45 ஆச்சு, 2 ஆச்சு. 2 மணி சுமாருக்கு ஒரு வழியா வராரு. யாரு புஷி ஆனந்த் வராரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அப்படிங்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறம் புஷி ஆனந்த் முதல் வைக்கிறாரு. கூட்டு பொரியல் எல்லாத்தையும் வரிசையா வைக்கிறாரு. வீடியோ எடுக்குறாங்க. இவர் வந்து பொரியல், கூட்டு எல்லாம் சர்வ் பண்றாரு. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நடக்கட்டும்ங்கிறாரு. அதுவரை காத்திருக்காங்கன்னா பாத்துங்க. இது என்ன கோமாளி கூத்து. 1 மணி நேரம் புஷி ஆனந்த் வந்து இலையில சாப்பாடு வைக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க.